வாழ்விலும் தாழ்விலும் நமக்கு எல்லாவற்றிற்கும் எல்லாவுமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு வாழ்விலும் தாழ்விலும், ஸ்வீட் அண்ட் சாவர். வாசிக்க வேண்டிய வேத பகுதி யோபுவின் புத்தகம் 2ஆம் அத்தியாயம் முதல் 10 வசனங்கள். பின்னொரு நாளிலே தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே கர்த்தருடைய சந்நிதியில் வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு மறுமொழியாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றித் திரிந்து வருகிறேன் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, நீ என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவனுமாகிய மனுஷனாகிய அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லை. முகாந்திரம் இல்லாமல் அவனை நிர்மூலமாக்கும்படி நீ என்னை ஏவின போதிலும் அவன் இன்னும் தன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு மறுமொழியாக, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூஷிக்கானோ பாரும் என்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி, இதோ அவன் உன் கையில் இருக்கிறான், ஆகிலும் அவன் பிராணனை மாத்திரம் தப்ப விடு என்றார். அப்பொழுது சாத்தான் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு யோபின் உள்ளங்கால் தொடங்கி அவன் உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் அவனை பாதித்தான். அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீ இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ? தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல் பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. இன்றைய மனப்பாட வசனம் பிரசங்கி 7:14. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனிதன் தனக்கு பின் வருவது ஒன்றையும் கண்டுபிடிக்காதபடி கடவுள் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொண்டு எதிரிடையாக வைத்திருக்கிறார். When times are good, be happy. When times are bad, consider. God has made one as well as the other. So a man cannot discover anything about his future. எவ்வளவு அதிகமாக வறுமையும் பட்டினியும் நாம் உலக வாழ்விலே அனுபவிக்கிறோமோ அவ்வளவு அதிகமாக நம்முடைய ஆன்மீக வாழ்வு செழித்திருக்கும் என்று ஒரு காலத்தில் கருதப்பட்டு வந்தது. ஆனால் இப்போதோ வானொலி, தொலைக்காட்சி, பத்திரிகைகள், பிரசங்க மேடைகள் அனைத்திலும் நாம் ரட்சிக்கப்பட்டிருந்தால் சுகமாகவும் வளமாகவும் இருந்தாக வேண்டும் என்று சொல்லும் அளவிற்கு வந்துவிட்டது. மேலே குறிப்பிட்ட 2 ஓரங்களும் தவறுதான். தமது பிள்ளைகளின் வாழ்வில் நன்மைகளையும் தீமைகளையும் அனுமதித்து கடவுள் சமநிலைப்படுத்துகிறார். தேவ மனிதர் எவரும் இதற்கு விதிவிலக்கல்ல. எனவேதான் பவுல் சொன்னார், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூர்ணமடையவும் குறைவுபடவும் கற்பிக்கப்பட்டுள்ளேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலமுண்டு என்றான். தேவ மனிதர் அனைவரும் எல்லா சூழ்நிலைகளிலும் மனரம்மியமாக இருந்து கடவுளை போற்ற கற்றுக்கொண்டார்கள். இந்நாட்களில் சுகபோக வாழ்வு உபதேசக்காரர்கள், அதாவது ப்ராஸ்பரிட்டி டாக்ட்ரின் எக்ஸ்போனன்ட்ஸ், ஹெல்த் அண்ட் வெல்த் காஸ்பல் பிரீச்சர்ஸ், அதிகமாக மேற்கோள் காட்டும் ஒரே வேத வசனம் 3 யோவான் 2, உன் ஆன்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. இந்த வார்த்தையைத்தான் திரும்ப திரும்ப சொல்வார்கள். இந்த வசனத்தை அப்படியே எடுத்துக்கொண்டாலும் இன்றைக்கு எத்தனை பேருடைய ஆன்மா செழித்திருக்கிறது?
பலரது ஆன்மாக்கள் பட்டினியாகவும் போஷாக்கின்றியும் தானே உள்ளன. இவ்வசனத்தின் படிதான் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆனால் நமது நிலை என்னவாகும் யோசித்து பாருங்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலேயே வாழ்ந்த பவுலுக்கு உள்ளே பயங்களும் வெளியே போராட்டங்களும் இருந்தன என்று 2 கொரிந்தியர் 7:5 அவன் குறிப்பிடுகிறார். மோட்சத்திற்கு சென்றான் லாசரு. அவனது உலக வாழ்வோ பட்டினியில்தான் கழிந்தது. அது நமக்கு தெரிந்தது தானே. நமக்கு தேவையான எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள விசுவாசத்தை ஒரு மந்திர சக்தி என்று நாம் நினைத்து விடக்கூடாது. அதே வேளையில் தாழ்வும் பாடுகளும் விசுவாச குறைவினால் தான் வருகின்றன என்றும் கருதக்கூடாது. எபிரேயர் 11ஆம் அத்தியாயம் சமநிலையானது. அவர்கள் விசுவாசத்தினாலே பெற்றார்கள், அதே வேளையில் விட்டார்கள். விசுவாசத்தினாலே செழித்தார்கள், அதே வேளையில் பாட அனுபவித்தார்கள். இம்முழு அத்தியாயத்தையும் மொத்தமாக வாசித்து பார்த்தால் இவ்வுண்மை தெளிவாக தெரியும். இரவே இல்லாது பகலும், பகலே இல்லாது இரவும் இருந்தால் எப்படி இருக்கும்? இறைவனது ஞானம்தான் என்ன. தேவதாசன் ஐயர் அவர்கள் கீர்த்தனையில் ஒரு பாடல் இயற்றியிருக்கிறார்கள். அதில் ஒரு கவியை நான் வாசிக்கிறேன். நெருக்கப்படுகிறேன் தேவா, என்னை உருக்கமாய் பாராய் கிறிஸ்தேசு நாதா, இரக்கம் வைத்தென்றனின் குறைதனை நீக்கு, என்னை ஆட்கொண்டவா இயேசு சர்வேசா. வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்தில் சிந்தனை செய். மனிதன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடிக்காதபடி கடவுள் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொண்டு எதிரடையாக வைத்திருக்கிறார். எங்கள் மகாபெரிய தேவனே, எல்லாம் இயேசுவே, வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே. எல்லா சூழ்நிலைகளிலும் ஏற்றமோ தாழ்வோ, நிறைவோ குறைவோ, பிரச்சனையோ சந்தோஷமோ, எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரே நீர் நீராகவே இருக்கிறீர். உம்மை தொழுது கொள்ள யோபுவை போல எங்களுக்கு கற்றுத்தாரும். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ? இவை எல்லாவற்றிலும் அவன் தன் நாவினால் பாவம் செய்யவில்லை என்று எழுதி வைத்தீரே. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனை முறை சோக சம்பவங்கள் நடக்கும் பொழுது, விளங்கிக் கொள்ள முடியாத, விளக்க முடியாத பிரச்சனைகளின் வழியாக நாங்கள் செல்லும் பொழுது சோர்ந்து போவது மட்டுமல்ல, உமக்கு விரோதமாக ரகசியமாக முறுமுறுக்கவும் நாங்கள் துவங்கி விடுகிறோம். அப்படிப்பட்ட சமயங்களை எல்லாம் கர்த்தர் எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டு உம்மிடத்தில் அன்பு கூறுவர்களாகிய எங்களுக்கு சகலமும் நல்லதாய் தெரிவதும் தீமையாய் தெரிவதும் சகலமும் முடிவிலே நன்மையாய், முடிவிலே உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலாய் எங்களை மாற்றுவதற்கு ஏதுவாய் அமையும். இந்த விசுவாசத்திலே நாங்கள் ஊன்றி தரித்திருக்க உதவி தாரும். சோர்ந்து போகிற உள்ளங்களை கர்த்தாவே குற்ற உணர்வு உள்ளாக்காதபடி அவர்களையும் உற்சாகப்படுத்தி, தேவன் சிம்மாசனத்தில் இருக்கிறார், தலைகளை நிமிர்த்துங்கள், வாசல்களே தலைகளை உயர்த்துங்கள் என்று சொல்லி எல்லா சூழ்நிலைகளிலும் துதியின் ஆவியினால் நிறைந்திருக்க நனைந்திருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர். உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.